ஆனால் விட போகிறதில்ல. இது எவ்வளோ போனாலும் பரவாயில்ல. என்னென்னா காலையிலேருந்து இந்த டிஏபி அந்த மல்பெரிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். சுத்தமாக முடியலைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேட்டரி ஸ்ப்ரேயரில் பண்ணேன். 2 கால் அடிக்கும்போது ஃபில்ட்ரு அடைப்பாச்சுன்னு சொல்லி ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணோம். மறுபடியும் 2வது கால் அடைக்கும்போது என்ன பண்ணிச்சு, சரி இந்த ஷாம்பு நுர போடுறோமே அது எதுனா உள்ளே அடைக்குதான்னு சொல்லி அதையும் ஊற்றி மறுபடியும் வேறு தனியாக கலந்து அடித்தோம். அதுவும் ஸ்ப்ரே ஆகலைன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. பேட்டரி டவுன் ஆச்சு. சார்ஜ் ஒரு மணி நேரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக பேட்டரியே போயிட்டுருக்கும் போல் அதுவும் அடிக்க முடியல. சரி அதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்ப்ரே வந்து அதை கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கலை, அதனால் சொல்லிட்டு ரிப்பேர் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதை போட்டோம். அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பெட்ரோல் விழுவுது. அப்புறம் அதிலிருந்த மறுபடி வெளியில் எடுத்து, அதாவது என்ன ஆச்சுன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 10 மணிக்கு ஆரம்பித்தது ஒரு 4 மணி ஆக போகுது. என்னென்னா நம்ம பொங்கல் வரைக்கும் பார்சல் போட போகிறதில்ல, அதுக்குள்ளே இருக்கிற இந்த 1-2 வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சரி ரைட்டு நானும் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஒரு 4-5 நாளைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம், என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருவோம், பொங்கலுக்கு அப்புறம் ஆர்டர் போடணும், அது வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால பண்ணால் எப்படி பார்த்தாலும் அந்த வேலை ஆகாது போல். நானும் ட்ரை பண்ணி ஆனால் விட போகிறதில்ல. இது எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, அதனால் இது அடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிட்டேன். சரி அடுத்த வேலையை பார்ப்போம், பால் கறக்கிற வேலையை. இதை நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?